வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், கோகுலாஷ்டமியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் 4 பேருக்கு தெரியறதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லது. அதனால் இப்போ நம்ம கோகுலாஷ்டமியை பற்றி தெரிஞ்சுப்போம். கோகுலாஷ்டமின்னா என்ன? கோகுலா அஷ்டமி, அஷ்டமி திதி அன்னைக்கு பிறந்ததுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம். ரோகிணி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறோம்? கிருஷ்ண ஜெயந்தி. ஏன்னா ஜெயந்தினா அவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தினும் கொண்டாடுறோம். இப்போது கோகுலாஷ்டமின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். கிருஷ்ண ஜெயந்தினா இப்போ எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னா, எடுத்தோடனே சாயந்தரம் பண்ணணும் இந்த பண்டிகை. நம்ம வீடெல்லாம் செம்மையாக சுத்தம் பண்ணிடணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்படியே பாட்டு பாடிட்டு ரசிச்சுட்டு பண்ணும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அவனோட பாட்டெல்லாம் நிறையா சினிமா பாட்டே இருக்குது. என்ன பாட்டு இருக்குது? ஏதோ ஒரு பாட்டு எனக்கு தெரியுமே. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை கேட்டு 4 படி பால் கலந்தது ராமாயி அரே கிருஷ்ணாயி அரே அரே ராமாயி அரே கிருஷ்ணாயி. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன். எனக்கு அவ்வளோலாம் பாட தெரியும். இருந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படி நம்ம பாடிண்டே வேலை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படியே அதை லயிச்சிடுவோம் அதுலேயே. ஏன்னா மாடே அவரோட பாட்டை கேட்டால் அப்படி பால் சுரக்குமா. அப்போ நம்ம அந்த பாட்டை பாடும்போது நம்ம உடம்புல எப்படி ஒரு வைப்ரேஷன் வரும்னு பார்த்துக்கோங்க. அவரோட பாடல்கள், பஜன்ஸ் எல்லாமே நீங்கள் வேலை செய்யும்போதே பண்ணிட்டு இருக்கலாம். அவரோட நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணலாம். நெட்டில் எல்லாமே இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்களேன். அப்புறம் இது மாத்திரம் இல்லாமல் இப்போது வீட்டெல்லாம் அலம்புறோமோ, எல்லாம் சுத்தம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கிருஷ்ண பொம்மை வச்சிடறோம், இல்லை படம் வச்சிடறோம், அலங்காரம் பண்ணுறோம். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? பட்சணம் தானே. பட்சணம் எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் பண்ணலாம். அடடா, எங்களுக்கு பட்சணம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம், இப்போ தான் வருவோம், சாயந்தரம் பண்ணணும். கவலையே படாதீங்க. 2 பொருள் அந்த பகவானுக்கு நம்ம சமர்ப்பித்தோன்னா அதில் எல்லா வரத்தையும் அவர் கொடுத்துருவார். என்ன அது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்று என்னென்னா, அந்த குசேல இருக்கார்ல, அதான் சுதாமா, அவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப ஏழை, கிருஷ்ணனை பார்க்க வராரு. என்ன பண்ணுறாரு? ஒரு கிழிஞ்ச ஒரு வேட்டியில் ஒரு முனையில் கொஞ்சோண்டு அவள் எடுத்துன்னு வராரு. அப்போ கூட அவர் கொடுக்க பயப்படுறாரு. ஏன்னா கண்ணை இப்படி நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இப்படி அலங்கார ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணால் அவன்கிட்ட போய் நம்ம கண்ணா நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறதா அப்படின்னு தயங்கி இந்த அவளை கொடுக்க முடியுமா அப்படின்னு தயங்கினா. ஆனால் கண்ணன் என்ன பண்ணுறாரு? தேடி பிடிச்சி நீ என்ன எடுத்துன்னு வந்திருக்கேன்னு எடுத்து ஒரு படி அவள் சாப்பிட்ட உடனே அவள் வீட்டில் எல்லாம் அப்படியே மாறி போகிறது. எல்லாம் புத்தாடைகள், நகைகள், வீடெல்லாம் அப்படியே அலங்காரமாகிடுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கண்ணனுக்கு எதுவுமே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம், ஒரு பிடி அவள் எடுத்து வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஆனால் பக்தி சித்தையோடு நீங்கள் வேண்டினீங்கன்னா உடனே நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அந்த கண்ணன். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்குது. அது ரொம்ப விசேஷம், ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வீடு வீடாக போய் என்ன பண்ணுவார் தெரியும் இல்லையா? கோபியர் வீட்டுக்கு போய் அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிடுவார் இல்லையா? அந்த வெண்ணெய் நம்ம சமர்ப்பிக்கும்போது நமக்கு இந்த பிறவி கடனில் இருக்கு இல்லையா, இதில் இந்த இன்பத் துன்பத்துலேருந்து விடுபட்டு அப்படி வைகுண்டத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டு திருப்பி பிறவா நிலையை நம்ம அடையணும்னா வெண்ணெயை சாத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோகுலகிருஷ்ணன் எல்லா உதவியும் செய்வார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, டான்ஸ் ஆடலாம். கோபியர்லாம் எப்போவுமே நான் கோலாட்டம் தான் ஆடுவார். அவருக்கு பிரியம் அதெல்லாம். அவருக்கு என்னென்ன பிரியமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நம்மளும் அதை பண்ணிகிட்டே வேலை பண்ணலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நாரதர் சொல்வார், எந்த ஆற்றுல ஒரு கிருஷ்ண பஜனோ, கிருஷ்ண பாட்டோ, கீர்த்தனையோ என்ன நடக்கிறதோ அங்கே நாராயணன் உட்காந்து கேட்டுருப்பாராம் பாட்டை. அவ்வளோ மகிமை வாய்ந்தது. அதனால் நீங்கள் எது தெரியலனாலும் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லுங்க, போகிறோம், உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். ஸோ கிருஷ்ண பகவானுக்கு என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்சதை சாத்தணும், நல்லா பிடிச்சதை செய்யணும். அதனால் நீங்கள் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்லை, என்ன கிடைக்கிறதோ அதை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருங்க. அதாவது பஜன் பாடுறது ரொம்ப விசேஷம். பிரசாதம் நான் சொல்லிட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்கிறதோ அதை பக்தி ஸ்ரிதை
இந்த பக்தியும் அந்த ஸ்ரத்தையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கைகூடும். அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நன்னா இருப்போம். உலக க்ஷேமத்துக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்லேருந்து நம்ம வெளியில் வரணும், இந்த பெருந்தொற்றுலேருந்துன்னு பகவானை வேண்டிண்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக, சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, நீண்ட ஆயுளோட பகவானோட நாமத்தை சொல்லிட்டு எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு பகவான் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.